திரு விக்கி உதிரி அப்படின்னு யாரை சொல்றாரு முதலமைச்சர்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தங்களுடைய அஜெண்டா அரசியலை நிலைநிறுத்துவதற்காக சில நபர்களை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, சீமான் போன்ற நபர்களை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இங்கே தமிழ்நாட்டில் இளைஞர் சமுதாயத்தை தன்னுடைய பேச்சின் வாயிலாக அவர்களை தவறாக வழிநடத்தி இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை அந்த கட்சியில் பயணித்து தொலைத்திருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு சமீபத்திலிருந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய பலரும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் வெளியேறின மாநில வெளியேறி திமுக வந்து செழிப்பா இருக்காங்க, நல்ல பொசிஷன் வாங்கி இல்ல நல்லா இருக்காங்க, அவங்கள போய் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, உண்மை நல்லா இருக்காங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஜெகதீச பாண்டியன் சமீபத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியே வந்தார். அவர் சொல்றார், வாரம் ஒரு முறை குருமூர்த்தியை சந்தித்திருக்கிறார், ஆடிட்டர் குருமூர்த்தியோடு தான் தொடர்பு வைத்திருக்கார். நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நானும் கல்யாண சுந்தரமானம்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், குருமூர்த்தி தான் இந்த கட்சியின் பெயரையே வாங்கி கொடுத்தது. அப்ப குருமூர்த்தி அது உண்மை இல்லைன்ற சொல்லலாம். சீமான் அவர்களை மறுத்துறீங்க, நீங்க பாட்டு சொல்லிட்டே இருப்பீங்களா? நாங்க பாட்டு சொல்றோம், நீங்க அவர் ஆதாரம் காட்டுன்றீங்க. நான் சொல்றேன் இளை மறந்தால் ஈழ மறந்தல்னு சொல்லுவாரு, ஆதாரம் இருக்கான்றாரு. நீங்க குருமூர்த்தி அவர்கள் வாங்கி தந்தாருன்னு சும்மா போற போக்குல நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க தன்னுடைய RSS என்னைக்குமே நேரடியாக இந்த களத்தில் அரசியல் செய்யாது. RSS சித்தாந்தத்தை நீங்க யூகமா சொல்றது ஒரு தனிப்பட்ட நபர் இந்த கட்சி பேரை இன்னாருக்கு வாங்கி கொடுத்தாரு நீங்க டைரக்டா சொல்லும்போது நீங்க அது அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், விவாதத்திலே ஆதாரம் கேட்கணும். இல்ல, நான் இதுக்கான விளக்கங்கள் நான் சொல்றேன். பல நேரங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடத்தில் இருக்கும்போது இடுமோனம் கார்த்திக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2013 நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில் பேசுறார், பார்ப்பான் இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பான் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட முடியாது. கூட்டத்தில் இருந்தது இடுமோனம் கார்த்திக் நானும். இன்றைக்கு பேசுறார், பார்ப்பான், அவன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். எங்க ஈரோடு இடைத்தேர்தல்ல இன்னும் முன்னாடி வரேன், இதற்கு முன்னாடி ஈவிகேஎஸ் அவர்கள் நின்ன இடைத்தேர்தல் இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் கேட்ட கேள்வி வேற. நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து கருத்தியல் ரீதியா திரு சீமான் அவர்கள் மேல 1000 விமர்சனங்கள் வேணும். அன்னைக்கு இப்படி சொன்னாரே, இன்னைக்கு இப்படி சொல்றாரு, நியாயமான கேள்வி, நம்ம கார்த்திகிட்ட கேட்போம், அவர் பதில் சொல்லட்டும். பட் மை குவெஸ்சன் இஸ், நீங்க ஒரு 8% வாங்கியிருக்கக்கூடிய 7-8% வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சியை உதிரி கட்சின்னு ஒரு லேபிள் ஒட்டுறீங்க. இதே 8% விஜயகாந்த் வாங்கி அவர் எதிர்கட்சி தலைவரே ஆனார். அப்ப நீங்க எப்படி ஒரு கட்சியை நீங்க வந்து உங்களை எதிர்த்து இன்னைக்கு நிக்கக்கூடிய ஒரே கட்சி, அத பேர் கூட சொல்ல மாட்டோம், உதிரி கட்சி, உதாசீனப்படுத்துவோம். இப்பயுமே எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு இந்த இடைக்கு நடக்கிற இடைத்தேர்தல்ல எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மந்தைகளாக நடக்கிறார்கள், அப்படி இப்படின்னீங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா? ஏன்னா எதிரில நிக்கிற எதிரில யாரும் இல்ல, எதிரில பொருட்டே இல்ல, அதனாலதான் உதிரி. அதுதான் அதிமுக நின்று இருந்தா பட்டி தான். இல்ல, நான் பட்டின்னு இல்ல, நான் சொல்றேன் எங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான். அது கட்டமைப்பு ரீதியில வலுவாக இருக்கிறது 2 கட்சிகள் தான். அது திமுக, இன்னொன்னு அண்ணா திமுக. அது போட்டி என்றால் எங்களுக்கு இடையில தான். இதுல வந்து இல்ல, அத நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இல்ல, உங்களால வெல்ல முடியாது, இல்ல உங்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள், உங்களுக்கு கொள்கையில தெளிவில்லை, நீங்க விமர்சனம். உதிரி கட்சின்னு சொல்றது சிறுமைப்படுத்தி பேசுறீங்க. உதிரிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொல்றீங்க, சீமான் பேசாத வார்த்தைகள் கிடையாது. நான் கூசுகிற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து பொது மேடைகள் வரைக்கும் அவர் பேசிய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க முடியாது. நீங்க காதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு சீமான பேச விட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த காதுக்குள்ள கடப்பாரை விட்டு குத்துறது கூட அவருடைய வார்த்தைகள் இருக்கும். அவ்வளவு அநாகரிக பேச்சுக்களை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல கொண்டு வந்து நிறுத்துறது சீமானும் சீமானின் கட்சி நபர்களும் தான். ஏன்னா அதை வந்து நான் பல நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் வெளியே போன ஜெகதீச பாண்டியன் சொல்றார், நாங்கள் சங்கியாக விரும்புவதற்கு இங்க வரலன்னா, நான் சங்கியா வரதுக்கு உங்கள்கிட்ட வரல, நீங்கள் இன்றைக்கு சங்கியாக 3 நேர சங்கியாக மாறி இருக்கிறீர்கள். சங்கிக்கு ஒரு விளக்கம் சொல்றார், சங்கி என்றால் சக நண்பன். எப்பா இவ்வளவு பெரிய விளக்கம்! 10 ஆண்டு காலம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டு தன்னுடைய சுயநல நோக்கத்திற்காக, தன்னுடைய லாப நோக்கத்திற்காக, தன்னுடைய ராஜ வாழ்க்கைக்காக அத்தனை இளைஞர்களின் வாழ்க்கை ஒரே ஒரு நிமிடம் சொல்றேன். மன்னார்குடி விக்னேஷ் அவர்களின் இறப்பு முதற்கொண்டு சொல்றேன், அந்த இறப்புலையும் அதை வந்து காட்டி காசு வாங்கி வசூல் பண்ணி திரள் நிதி திரட்டி தின்ன கும்பல் நாத்தாக்கா. ஓகே, நீங்கள் கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கீங்க. கார்த்தி பதில் சொல்ல விரும்புவார். பட் பிஃபோர் ஐ கோ டு ஹிம், நான் இன்னொரு விளக்கமும் உங்கள்கிட்ட பெற்றணும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் உதிரிகளை தூண்டிவிட்டு எங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ அதுலேருந்து நீங்கள் சொல்ல வர்றது நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் அல்லது பாஜகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. அதான் சொல்லிட்டேங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி யாரு? ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் அதிமுக அதுக்கு இன்னும் நீங்க ஆதாரம். நான் இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன். சசிகலா அம்மையார் உள்ள இருக்கும்போது என்ன பேசினார் சீமான்னு தெரியும். சசிகலா அம்மையார் ஜெயிலேருந்து வந்த போது, அம்மா நல்ல மனுஷி,
அவங்கள மாதிரி ஒரு ஆள் கிடையாது. போய் வீட்டில் உட்காந்து பேசுற வார்த்தை சீமானுடைய வார்த்தை. அதனால என்ன? நான் அதான் சொல்றேன், ஜெயலலிதா அவர்களின் கட்டுப்பாட்டுல, சசிகலா அவர்களின் கட்டுப்பாட்டுல அதிமுக எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். திராவிட கட்சியை எதிர்க்க வந்தவன் நான் அப்படின்னு சொல்றேன். நீங்க சசிகலா வீட்டில் போய் பேச வேண்டிய தேவையில்லை. சித்தப்பா எடப்பாடி பழனிசாமின்னு பேச வேண்டிய தேவையில்லை. திராவிடத்தை வேற இருக்க வந்தவன் சீமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுகிற வாய் எந்த வாய்? அதான் இப்போ அவர் மறைமுக கூட்டணி வந்து அதிமுகவுடைய பல ஆண்டுகளாக அண்ணா அவருக்கு தேவை அஜெண்டா அரசியல், அவ்வளவுதான். தன்னுடைய லாப நோக்கம், யார் என்ன செய்தாலும் சரி, தன்னுடைய லாப நோக்கத்திற்காக யாரோடு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் பார்ப்பான் இப்ப இவர் சொல்லியிருக்க கருத்து. ஓகே, திரு கார்த்தி, நிறைய கேள்விகள் இருக்கு, பதில் சொல்ல விரும்புகிறேன். இதுல வந்து திமுகவோட செய்தி தொடர்பாளர் பேசுனது வந்து நான் பேச்சா பார்க்கல, ஒரு பிதற்றல், ஒரு உளறல் அப்படிதான் பாக்குறேன். கவனம், வார்த்தையில கவனமா இருக்கு. அங்கங்க ஒட்டி 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 எல்லாம் இல்ல, 5 வருஷம் கூட பயணிக்கிற வார்த்தையே எல்லாரும் தெரியும். இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது ஏன் நேரம் நான் முழுசா பேசுறேன். வெட்டி ஒட்டி அங்கங்க சில செய்திகளை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப எல்லாம் பேச விரும்பல. இப்ப வந்து இன்னைக்கு அண்ணாவோட நினைவு நாள். அண்ணா தான் சொல்கிறாங்க வாக்கு காசு தரலாமா, அதே போல் வந்து வாக்கு காசு கொடுப்பது என்பது மக்கள் விலை பேசுவதுக்கு ஒப்பானது அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன வீழ்த்த வந்து 7 மலை தாண்டி வெங்கடாசலத்தை கூட்டு வர்றாங்க வாக்கு காசு கொடுப்பதற்கு அப்படிலாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு அண்ணாவோட நினைவாக இருக்கிற வேளையில் நான் ஈரோட்டில் இருக்கிறேன். ஈரோட்டில் வந்து திமுக வந்து காளை அப்படின்னு காளை மாடு போட்ட ஒரு டோக்கன் கொடுத்து வாக்கு காசு கொடுக்குது. 3000 ரூபா காசு தர்றாங்க, 300 ரூபா காசு தர்றாங்க. வெளிப்படையாக வாக்கு காசு கொடுத்து கொண்டு இருக்கிறது. உங்கள்கிட்ட கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குன்னா நீங்கள் கோட்பாட்டை பேசி கொள்கையை பேசி எங்களை வீழ்த்தி காட்டுங்களேன், எங்களை தோற்கடிங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. இந்த 40 லட்சம் மட்டும் செலவு பண்ணி திமுக எங்களை வீழ்த்தி காட்டட்டும். தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? வர இருங்க. உங்க அத முதல்ல தெரிஞ்சிட்டு பேசுங்க. உங்க சுட்ல பேசுங்க. இருங்க. ஒரு நிமிஷம். உங்க சுட்ல பேசுங்க. நான் முடிச்சறேன். இன்னைக்கு வந்து வெளிப்படையா அதிமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதிமுக கொடுத்துச்சு, இப்ப திமுக கொடுத்து கொண்டிருக்கு. அப்ப கொள்கை கோட்பாடு இழந்துட்டு மக்களை விலை பேசுறாங்க. கடந்த முறை வந்து மக்கள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அந்த 40 லட்சம் மட்டும் தான் செலவு பண்ணிருக்காங்களா? அது உறுதியா சொல்ல முடியுமா? 100 விழுக்காடு நான் உறுதியா சொல்றேன். நாங்க 40 லட்சமே செலவு பண்ணலையே, 30 லட்சத்துக்கு வழிதான் நிக்கிறோம். அப்புறம் சொல்றப்ப கொள்கை கோட்பாடு பத்தி எல்லாம் பேசுனாங்க திமுக செய்தி தொடர். இல்ல உங்க பின்னாடி அதிமுகவும் பாஜகவும் இருக்குதுன்றார். நாங்க பாஜகவோட கோட்பாடு இல்லைங்க. பாஜகவோட கோட்பாடுகளை இந்த 10 ஆண்டு காலத்துல அத்தனை கோட்பாடுகளையும் எதிர்த்து வர்றாங்க. ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கல. ஆனா பாஜக கொண்டு வந்த எண்ணெயவை மக்களவையில் ஆதரிச்சிருக்கு இதே திமுக. பாஜகவோட இதெல்லாம் தப்பான எண்ணெயை ஆதரிச்சு திமுக சிஏ எதிர்த்தீங்க, எண்ணெயை ஆதரிச்சு. இல்ல நீங்க அத புரிஞ்சு வர நான் வெளில இருந்து பேசுறேன். இது என் சுற்று, நான் முழுமையா பதிவு பண்ணிடுறேன், அப்புறம் பேசுங்க. உங்க சுற்றுல நீங்க பேசுங்க. மக்களவையில எண்ணெயவை இதே திமுக ஆதரிச்சு, ஜிஎஸ்டியை மாநிலங்கள ஆதரிச்சாங்க. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்ங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை திமுக வரவேற்றது. செஞ்சி மஸ்தான் அதற்கு நிதி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்தி KN நேருவும் RS பார்ட்டியும் பேசினாங்க. மிக அண்மையில ரகுபதி சொன்னாரு, இந்த திராவிட மாநிலத்துக்கு முன்னோடியே ராமர் தான், ராமர் சமூக நீதி காவலர். ராமருங்கிற முழக்கத்தை வைக்கிற கட்சி இந்துத்துவ கட்சியா இல்ல சமூக நீதி கட்சியா? இது முத கேள்வி. அப்புறம் SV சேகரோட நாடக விழாவில் மிக அண்மையில ஸ்டாலின் பங்கேற்றாங்க. பங்கேற்றது மட்டும் இல்லாம SV சேகரோட அப்பா பேரை ஒரு தெருவுக்கு வைக்கிறதா உறுதிமொழி கொடுத்தாங்க. 2018ஆம் ஆண்டு பத்திரிகையாளர்கள் எழுதிய வழக்கில் SV சேகர் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி குற்றவாளி என்று உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்காரு. அப்ப இப்போ வரைக்கும் குற்றவாளி தான். ஆனா நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணுவதற்கு வசதியாக 90 நாட்களுக்கு வந்து தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மேல்முறையீடுக்கு வந்து SV சேகர் போறாரு, உச்சநீதிமன்றத்துக்கு போற வேளையில SV சேகர் இவ்வளவு இணக்கமாக முதலமைச்சர் ஸ்டாலினோட இருந்தா மேல்முறையீட்டின் போது தமிழ்நாடு அரசோட வாதம் என்னவாக இருக்கும்? SV சேகருக்கு எதா இருக்குமா இல்ல SV சேகருக்கு ஆதரவா இருக்குமா? இந்த கேள்வி என்ன பதில் இருக்கு? நீங்க பார்ப்பன இருப்பு பார்ப்பன இருப்பு பேசுறீங்களே, இத பேச யோகிதா இருக்குதா? இந்து ராமயா யோகிதா எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு சொன்ன சீமானே நான் சொல்லல சொன்னதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அதான் பார்ப்பன எதிர்ப்பா? ஒரு நிமிஷம் உங்க சுற்றுல பேசுங்க. 2வது சுற்றுல நீங்க கேள்விகளை வைங்க, நான் பதில் சொல்றேன். முதல் சுற்று ஏன் சுற்று, நான் பேச்சு முடிச்சிடுறேன். பார்ப்பனர் அன்று சொன்னது பாரதி குறித்தான சொல்.
பாதி குடித்தான சொல்லிய ஒட்டு மொத்தமா சொல்லல. அப்புறம் அண்ணா வந்து பார்ப்பன அல்லாத அரசியல் கைவிட்டுட்டு விபி ராமன் ஒரு பார்ப்பனரை திமுகவோட கொள்கை வகுப்பணியில வச்சிருந்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.